எங்கள் வீட்டு யூஸுக்காக ஒரு சில செடி வீட்டிலேயே வச்சுருக்கேங்க. அதோட ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் செடி 2 செடி தான் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா புதர் மாதிரி ஆகி அவ்வளோ காய் காய்ச்சதுங்க. எங்கள் வீட்டுக்கு முடிச்சும் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு காய்ச்சிருச்சு. அடுத்து முட்டி சுரக்காய், இது பார்க்குறக்கே அழகாக இருக்குது, ஒரு குண்டா மாதிரி இருக்கும். அப்புறம் பச்சை புடலங்க, அது பெருசாக காய்க்கல, அளவாக அப்பப்போ காய்க்குதுங்க. இது 2 புடலங்க தான் இருந்தது. அப்புறம் எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு இப்போ தேவையான அளவு பச்சை மிளகா பறித்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறம் ஊர்லேருந்து வரையில் பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை கொண்டு வந்திருந்தேன். கீரை பொரியல் பண்ணிவிட்டு அதோட காய புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம் தான் வச்சுருக்கேங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தழை, கொஞ்சம் மல்லி, ஜீரகம், வரமிளகா, தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை தழை பொரிஞ்சதுக்கப்புறம் சுண்டைக்காய், இந்த சுக்குட்டி காய் போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றி நல்லா சுண்டை விட்டுட்டு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.